எஸ்ஐஆர் படிவங்களை பெறும் பணியில் அரசியல் கட்சியினரை ஈடுபடுத்தக் கூடாது என்றும் அனைத்து பணிகளையும் தேர்தல் ஆணையமே மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியர்களிடம் அதிமுகவினர் மனு அளித்துள்ளனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இதனிடையே தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் எஸ்ஐஆர் படிவங்களை மொத்தமாக பெற்று மக்களிடம் கொடுத்து பூர்த்தி செய்து மீண்டும் ஒப்படைக்கும் பணியில் அரசியல் கட்சியினரை ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அனைத்து பணிகளையும் தேர்தல் அலுவலர்களே மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் மனு அளித்தனர். 50 பதிவான வாக்காளர்களை வாங்கி கொடுக்கலாம், எலிமினேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் இருக்கு, கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இருக்கு இல்லையா? அதில் முறைகேடு நடப்பதற்கு அவங்க வாங்கிட்டு கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எப்படி தெரியும்? கடைசியில் நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க வாக்காளர். இதில் ஏழைப்பட்ட படித்தவங்க மத்தியில் ஒன்றும் செய்ய முடியாது. சாதாரண ஏழை எளிய மக்கள் மத்தியில் தான் இந்த மாதிரி தில்லுமுழுகள்லாம் செய்ய முடியும். வாக்காளர்களை நீக்காமல் இருக்க ஆவணங்கள் கோருவது ஏற்கத்தக்கதல்ல என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்குன்னா தூக்கு, 2 வாக்கு வச்சிருக்கானா அதை நீக்கு, மற்றபடி இருக்கிறத விடு. நீ அந்த வாக்கு சோதிக்க வருவேன், அந்த இடத்துல நான் கொடுக்குற ஆவணத்தில்னா உன் வாக்கு நீக்கப்படும்னா. இதனிடையே பூர்த்தி செய்யப்படும் படிவங்கள் வாக்குச்சாவடி அலுவலர்களால் மட்டுமே திரும்ப பெறப்பட வேண்டும், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மொத்தமாக வழங்க அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான கந்தசாமியிடம் அதிமுகவினர் மனு அளித்தனர். அதேபோல் எஸ்ஐஆர் பணியில் வாக்குச்சாவடி முகவர்களை பயன்படுத்தக்கூடாது என அதிமுகவினர் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.